அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி மற்றொரு வெள்ளிக்கிழமை இரவு பொழுது உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இந்த மணித்தியாலத்துக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். இன்றைய குட் ஈவினிங் கனடாவை ஆரம்பிப்பதற்கு முன்பு டொரண்டோவிலே 20 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது வெப்பநிலை. வெளியிலே பல இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்று ஒரு வானிலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. அது குறித்தும் பார்க்கலாம். அதுக்கு முன்பு இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் இடம்பெறப் போகின்றன அதை பார்த்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். முதலில் இந்த கோவிட்-19க்கான தடுப்பூசி தயாரிப்பதற்கும் வழங்குவதற்கும் $214 மில்லியன் நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து இன்றும் தொடர்ந்து அதிகரித்து வரும் கொரோனா தொற்று தொடர்பான செய்திகள், அதோடு பெற்றோர் தாத்தா பாட்டியை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான திட்டம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி ஆரம்பமாக இருந்தது. இது குறித்த ஒரு விரிவான பார்வை. இந்த விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஸ்காப்ரோ சென்டர் நாடாளுமன்ற உறுப்பினர் சல்மா சாஹித் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளவிருக்கின்றார். அதோடு இன்றைய கலைத்தொகுப்பு பகுதியில் பாடகி சுகல்யா ரகுநாதன் வழங்குகின்ற ஒரு இனிய பாடல், அதோடு தகவல் தொகுப்பில் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் ஸ்ரீதரன் துரைராஜா தற்போது காப்புறுதியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பாக பேச இருக்கின்றார். அதோடு கனேடிய செய்திகள். இவைதான் இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் இடம்பெறப் போகின்ற விடயங்கள். சரி, முதலில் இந்த காலநிலையை பார்த்தோமாக இருந்தால், இன்று ஒரு மினி சூறாவளி, அதாவது சூறாவளிக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக டொரண்டோவிலே பீல், ஹால்டன், இவை தவிர டுரம் இந்த பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்தது. அதோடு இப்பொழுது 7 மணியிலிருந்து 9 மணி வரை பார்த்தீர்களானால் பல இடங்களில் கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை தொடர்ந்து இரவு பொழுதும் நீடிக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இவை தவிர இந்த சூறாவளி எச்சரிக்கை என்று பார்த்தீர்களானால் பாரிஸ் சவுண்ட், கோலிங்வுட், ஒரலியா, மிட்லாண்ட் போன்ற இடங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்தது, தொடர்ந்தும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஒரு வெப்பநிலை குறைவடைந்து சென்று மீண்டும் ஒரு அதிகரிப்பை என்று நீங்கள் பலரும் உணர்ந்திருப்பீர்கள். 23 பாகை செல்சியஸாக ஒரு சில இடங்களில் உணரப்பட்டிருந்தது. ஆகவே ஒரு திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது. ஆகவே மீண்டும் இரவு பொழுது குறைவடைந்து நாளை 8 பாகை செல்சியஸாக இருக்க போகிறது என்று நினைக்கிறேன். இவை தவிர நீங்கள் அல்பர்டாவை பார்த்தீர்களானால் ஏற்கனவே பனிப்பொழிவு அங்கே ஆரம்பமாகிவிட்டது. 0 கீழே 16 பாகை செல்சியஸ். அதோடு வான்கூவரில், குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் எல்லையில் கூட பனிப்பொழிவு ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு சில பாதைகள் கூட போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருந்தன. ஆகவே பனிக்காலம் ஆரம்பித்து விட்டது கனடாவிலே என்றுதான் சொல்ல வேண்டும். முதலில் இன்றைய கனேடிய பிரதமரின் செய்தியாளர் சந்திப்பை பற்றி பார்க்கலாம். இன்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஏனைய மருத்துவ அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களோடு பல விடயங்களை இன்று கூறியிருந்தார். இதில் $214 மில்லியன் ஒதுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தடுப்பூசி தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கும் அதோடு இந்த தடுப்பூசியை தயாரிப்பதற்குமாக இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. 2 கனேடிய பயோடெக் நிறுவனங்களுடன் இணைந்து அவர்களுடைய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவில் கூட ஏற்கனவே ஒரு சில நிறுவனங்களோடு இந்த உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆகவே இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் என்ன கூறியிருந்தார் பாருங்கள். Earlier this week, I had a chance to speak to high school students at the Ottawa Catholic School Board's virtual academy. We talked about what this pandemic has been like for them, their family, and their friends. And just like young people always do, they had a lot of great questions. One student, Leah, asked how long it would be until we have a vaccine for COVID-19. As I told Leah, we're coming at this from every angle, whether that's investing in Canadian research or securing the world's most promising candidate vaccines. This morning, I want to let Leah and her class know, along with everyone else who's following this, that we're taking yet another step forward. Today, I can announce that we are investing $214 million for Made in Canada vaccines. To begin with, our government is providing up to $173 million for Medicago to advance their vaccine candidate and create a production facility
in Quebec City. We have also reached an agreement with them to supply up to 76 million doses of their vaccine. This is about securing potential vaccines for Canadians while supporting good jobs in research. On that note, the second part of today's investment is for the Vancouver-based biotech company Precision Nanosystems. They're also making progress with a vaccine candidate, so we're allocating up to $18.2 million for their development and testing. The final piece of this Made in Canada investment is over $23 million through the Industrial Research Assistance Program for earlier stage vaccine candidates being developed across the country. From Dartmouth to Burnaby, Canadian researchers are doing great work, and we're here to support that. Of course, it's not just Canadian researchers who are working on vaccine options. Around the world, the best and the brightest are coming together to find a solution to this pandemic. Canada has direct agreements with a range of vaccine developers for their most promising candidates. And through our investment in Gavi's COVAX facility and advanced market commitment, we also have access to additional doses for Canadians as part of their international program. When a vaccine is ready, Canada will be too. We now have received hundreds of thousands of the Abbott PanBio rapid tests, which are currently being distributed across the country. 2 trucks of the other Abbott rapid test, ID Now, have also arrived in Ontario, with more coming soon. In the weeks to come, we will continue to support the provinces and territories as we get tests out to the front lines. I want to end today by talking about where we are with this pandemic and where we need to go from here. Yesterday, Canada had the highest ever number of new cases of COVID-19. We have to get these numbers down. This is serious, and everybody must do their part. Your loved ones with pre-existing conditions, your parents, your grandparents, they're counting on you. Our frontline workers, our nurses and doctors, they're counting on you too. People's lives are at stake. We can't afford to be careless or think that this virus will just go away on its own. So please, keep following local public health guidelines. Please wear a mask and keep your distance. And if you haven't already, please join the 4.8 million Canadians who've downloaded the free COVID Alert app. We flattened the curve once before. We beat that first wave and saved lives. I know we can do it again. இது குட் ஈவினிங் கனடா என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். பார்த்திருப்பீர்கள். ஆகவே இந்த தடுப்பூசி இந்த வருட இறுதியில் வரலாம் அல்லது அடுத்த வருட ஆரம்பத்தில் வரலாம். இன்னும் ஒரு உத்தரவாதம் அல்ல, இருந்தாலும் பல முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவை தவிர இந்த ரேபிட் டெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற உடனடியாக 15 நிமிடத்தில் கோவிட் இருக்கிறதா இல்லையா என்று அறியக்கூடிய இந்த பரிசோதனைக்கான கிட் நிறைவே தயார்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே விரைவாக இப்பொழுது ஒன்டாரியோவில் வழங்கப்பட்டு வருகின்ற வாரங்களில் அடுத்தடுத்த ஏனைய பகுதிகளுக்கும் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அல்பர்டாவில் சர்வதேச பயணிகளுக்கு சோதனைகளை மேற்கொள்வதற்கு ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை அறிந்திருப்பீர்கள். இன்று கனடாவில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீர்களானால் 2,11,000 அண்மித்திருக்கிறது கோவிட் தொற்றுகள். இன்று மாத்திரம் 2,585 தொற்றாளர்கள் நாடளாவிய ரீதியில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கியூபெக்கில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு என்று சொல்லலாம். 1000க்கு மேலேயே இருந்து கொண்டிருந்தது. இன்று 905. ஒன்டாரியோவில் தொடர்ந்து 800க்கு அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. 826 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அல்பர்டாவில் முன்னரெல்லாம் வேவ், அதாவது முதலாவது அலையின் போது குறைவாக இருந்தது. இப்போது இந்த இரண்டாவது அலையில் அல்பர்டாவும் அதிக தொற்றுக்களை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இன்று 432, அதே போன்று பிரிட்டிஷ் கொலம்பியா 223, மனிட்ரோபாவில் 163, சஸ்கச்சுவானில் 33, நியூ பிரன்ஸ்விக்கில் 2, நார்த் வெஸ்ட் டெரிட்டோரிஸில் 1 என இன்று ஒட்டுமொத்தமாக தொற்றுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மரணங்கள் என்று பார்க்கின்ற பொழுது கூட கியூபெக்கில் தொடர்ந்து அதிகமாகவே இருக்கிறது. 12 பேர் மரணித்திருக்கின்றார்கள். ஒன்டாரியோவில் 9 பேர் மரணித்திருக்கின்றார்கள். இந்த தொற்றுக்களை பார்க்கின்ற பொழுது குறைந்த வயதுடையவர்களுக்கே அதிகமான தொற்றுக்கள் இந்த இரண்டாவது அலையில் ஏற்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
குட் ஈவினிங் கனடாவில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கடந்த இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் ஒரு அறிவித்தல் வெளிவந்திருந்தது. அதாவது எங்களுடைய பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டியை கனடாவுக்கு அழைப்பதற்கான இந்த குலுக்கல் முறையிலான கனடிய அரசாங்கின் புதிய திட்டம், ஸ்பான்சர்ஷிப் திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இது ஒவ்வொரு ஆண்டுமே வருகின்ற ஒன்று. இதிலே குறிப்பாக இந்த முறை 13ஆம் தேதியிலிருந்து, ஏற்கனவே அக்டோபர் 13ஆம் தேதியிலிருந்து நினைக்கிறேன் நவம்பர் 3ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. 10,000 பேரை தெரிவு செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட 10,000 பேருக்கான ஸ்பான்சர்ஷிப் வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஸ்காப்ரோ மத்தி, அதாவது ஸ்காப்ரோ சென்டர் நாடாளுமன்ற உறுப்பினர் சல்மா சாஹிட் அவர்களை சந்தித்து கேட்டிருந்தோம். அது குறித்த விவரங்களை அவர் வழங்கியிருந்தார். குட் ஈவினிங் கனடா சார்பாக கலைவாணி அவர்கள் அவரை சந்தித்திருந்தார். இப்பொழுது அவர் கூறிய அந்த விவரங்களை பார்க்கலாம். Hello everyone. The immigration lottery process opened up on the 13th of October for parent and grandparent sponsorship in Canada. It was announced that prospective sponsors have 3 weeks, so that would be until 3rd of November, to fill out an online form expressing interest before a random draw for 10,000 spots. How does this work, and what more information can be shared, is a question on many people's minds. And to elaborate on this, we are joined by Member of Parliament Salma Zahid. Salma Zahid is the Member of Parliament for the riding of Scarborough Centre and also the Chair of the Standing Committee on Citizenship and Immigration for the 43rd Parliament. Thank you, Ms. Zahid, for joining us today. Really appreciate it. Thanks for having me. It's really a pleasure to be here with you. Thank you. So we do have a couple questions ready for you. Are you ready for them? Yeah. Perfect, thank you. So let's start off. Can you briefly elaborate on your government's new immigration lottery process for parents and grandparents? Parents and grandparents category is one of the categories part of the family reunification plan, and family reunification is really very important for us as a government. And since we came into power in 2015, we have been working to make sure that families are reunited and their loved ones are with them. I have the now honor and pleasure of being the chair of the Standing Committee on Citizenship and Immigration, and I represent a riding where people from all parts of the world have come and called it as a home. So I understand the issues which people have. So parents and grandparents, we have been hearing a lot about parents and grandparents category. Under the levels, we created a quota of 20,000 spaces for parents and grandparents. When we came into power, there was a big backlog of the applications which were in the processing system. We have put in more resources and we have brought it to 20,000 per year. This year, because of COVID-19 situation, we were not able to start that process. The minister promised that he will make an announcement first week of April, but because of the pandemic and just to take a whole of government's approach to make sure that we can get through this pandemic, that was not announced. So the minister recently announced, and the application for the getting the applications has started on October 13th, and it will be open until November 3rd. So all those who want to apply for the sponsorship of their parents or grandparents should submit in their applications. And for this year, 10,000 applications will be randomly selected just to provide everyone a fair and transparent opportunity. People have enough time to apply until November 3rd. And after that, randomly 10,000 applications will be selected for this year's sponsorship. And next year for 2021, there will be a quota of 30,000 vacancies under the parents and grandparents category. Well, thank you for sharing that. So I think one of the main criticisms that this process of yours leaves family reunification to the luck of the draw. What is your response to that? I think this process will allow people to put in their applications, because
earlier we heard from a lot of people that last year these slots just filled in few minutes, and people really didn't get an opportunity. Many people were camping outside Mississauga office to get in their applications or like courier it. So I think this process will allow and give sufficient time to everyone who is interested, rather than the application process being open just for 5 minutes or 10 minutes, and not many people were able to go online and fill in their applications. This will allow and give sufficient time to everyone to put in their applications. And then there will be a selection, random selection of 10,000 spots. Those people, those 10,000 who are randomly selected will be sent the call for the applications, and they will be 60 days to complete that application. Oh, wow, awesome. So out of the 10,000 applicants, who would randomly be selected? How long do they have until they need to submit a proper application? Yeah, so once the applications close on November 3rd, the IRC, the department will review all of them and take out the duplicates and sort it out. And then they will send the letter of invitation to those successful 10,000 applicants. And they will have 60 days to submit back the application. Awesome. So what happens when one or more of the 10,000 applications doesn't meet some sort of criteria in order to satisfy the sponsorship process? So in this case, the most important thing is that there is income requirements. And for this year, because of COVID-19 situation and the hardships many Canadians are facing, the criteria for the income has also been lowered. Every year it used to be minimum income plus 30%. So for this year, because of the pandemic, it will only be the minimum required income for based on the number of individuals any family member has. So that is also because, just to make sure, because those people who are facing financial hardship and lost a job, to accommodate them also. So within once those 10,000 people, individuals who are selected randomly, call for the invitation will go, and they will have to complete and submit. And then what happens is the processing starts. If in case someone doesn't meet the criteria of income, or then naturally those people will not be eligible to apply under that. Okay, awesome. So could you provide a timeline into how long this whole process will take from start to end? And I mean from someone going online to putting in an application to welcoming their parents or grandparents at the airport. The process involves few steps. I will just give you a brief overview of what all the processes are. So once the random selection is done and all the applicants put in the call for the invitation, they submit that. That is reviewed, and if they are eligible, if they meet the eligible criteria, then the process for the sponsorship starts. It involves medicals to be done by the parents and grandparents who are intending to come to Canada. Security, background checks are done, criminality checks are done. We have tried to reduce the backlog. We inherited a big backlog back in 2015. There is exactly no, I cannot say that, okay, it will be 4 months or 6 months, because every case is different. So the criminality and the security checks vary from person to person, depending upon how many countries have they lived in, how long does it take to get the police verification for the individuals. But the process involves eligibility criteria to be met, then security checks are done, medicals are done, medicals are reviewed, criminality records are done, and once everything is processed, they are asked to submit their passport, and as soon as they get it stamped, they can come and be with their kids or grandkids. That's very nice. I want to thank you for giving us all this information. You've summarized it very well for us and given us a lot of details that are very good for the public to know. So I want to thank you again, Ms. Zahid, for taking the time out of your schedule to talk with us today. Most welcome, and thank you. Immigration is a very important issue, and I represent a riding where 90% of the casework is related to immigration in my office.
So just want to all those viewers who are there, if you are living in Scarborough Center and have any issues related with the federal government, please feel free to approach my office. It is located at the corner of Birchmount and Lawrence. Email us or call us and book an appointment if you want to see us. Perfect. Thank you so much for that, Ms. Saeed, and I hope you have a great night. Thank you. Good night. Bye. அசைத்து இசைத்தது வலைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது சுரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், மனதை மயிலிடம் இடந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ. மார்க்கமன் மெக்னிக்கல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டியில் லட்டிகா கோல்ட் ஹவுஸ். எண்ணற்ற நவீன டிசைன் 22 கேரட் தூய தங்க நகைகளை பெற்றிட லட்டிகா கோல்ட் ஹவுஸ். இது குட் ஈவினிங் கனடா. என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். நன்றி. கலைவாணி மற்றும் ஸ்காப்ரோ சென்டர் நாடாளுமன்ற உறுப்பினர் சல்மா சாஹித் விபரமாக பல விடயங்களை அவர் சொல்லியிருந்தார். ஆகவே குலுக்கல் முறையில் 10,000 பேர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். அடுத்த வருஷம் 30,000 இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு செய்தி. ஏற்கனவே நாங்கள் குட் ஈவினிங் கனடாவில் ஒரு வைத்தியசாலையில் இந்த தீவிர நோய் பரவல் காரணமாக அறிவிக்கப்பட்டதாக நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்பொழுது 5வது வைத்தியசாலையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் ஸ்காப்ரோ ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அறிவிக்கப்பட்டிருந்தது. அவற்றோடு சேர்ந்து சென்ட் மைக்கேல்ஸ் ஹாஸ்பிட்டல், சென்ட் ஜோசப் ஹெல்த் சென்டர், டொரண்டோ வெஸ்டர்ன் ஹாஸ்பிட்டல் ஆகியன அறிவிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது சனிப்ரூக் இந்த வைத்தியசாலையும் அறிவித்திருக்கின்றார்கள். பலருக்கு தெரிந்திருக்கும் பேவியூ அண்ட் எக்லிங்டன் சந்திப்பில் அமைந்திருக்கிறது சனிப்ரூக். ஆகவே இந்த வைத்தியசாலையும் இப்பொழுது தீவிர நோய் பரவல் காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே குறிப்பாக அவர்கள் சொன்னதின்படி 5 பேருக்கு இந்த கோவிட் தொற்று ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே ஒருவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாவது வீடு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றொரு செய்தி, எல்லோருக்குமே தெரியும் இந்த பேண்டமிக், அதாவது இந்த கோவிட் நோய் தொற்று பரவல் காலத்திலே வீட்டு விற்பனை, வீடு வாங்குவது விற்பது ஒரே அளவில் இருக்கிறது. ஒரு ஸ்டடியான ஒரு சரியான நிலையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பலரும் இப்பொழுது மல்டி ஆஃபர்ஸில் வீடு விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வாடகை வீட்டை பொறுத்தவரையில், ரெண்டல் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் பார்த்துருக்கிறால் குறைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் 2019ஆம் ஆண்டு ஒரு வீட்டை நீங்கள் $2,262 வாடகைக்கு பெற்றிருந்தால் அது கிட்டத்தட்ட 11% குறைவடைந்து $2,012 குறைவடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது வருகின்ற மாதங்கள் அல்லது புதிய வருடத்தில் இன்னும் குறைவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அரசாங்கத்தினால் பல இடங்களிலும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ரெண்டை அதாவது வாடகையை ஒரே அளவாக அடுத்த வருடமும் வைத்திருக்க வேண்டும் அல்லது குறைவாக வைத்திருக்க வேண்டும். காரணம், பலரும் வேலை இழந்திருக்கின்றார்கள், வாடகையை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே அது ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ரெண்டல் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த கொண்டோக்களில் முதலீடு செய்பவர்களுக்கு சற்று இந்த பாதிப்பு ஏற்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. குட் ஈவினிங் கனடாவில் அடுத்து எங்களோடு லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து ஸ்ரீதரன் துரை ராஜா இணைந்து கொள்ளவிருக்கின்றார். பலரும் காப்புறுதியை பெற்றிருப்பார்கள், ஆயுள் காப்புறுதி பெற்றிருப்பீர்கள். இந்த கோவிட்-19 எல்லோருக்குமே ஒரு புதிய விடயம், காப்புறுதி நிறுவனங்களுக்கு கூட புதிய விடயம். சில நோய்களுக்கு நாங்கள் காப்புறுதி வழங்க மாட்டோம் என்று முன்னர் எல்லாம் இருக்கும். ஆனால் இப்பொழுது இந்த கோவிட் எல்லோருக்குமே புதிது. ஆகவே இந்த கோவிட்-19 பின்னர் காப்புறுதி நீங்கள் பெற்றுக்கொண்டால் என்னென்ன மாற்றங்கள் இருக்கின்றன, அது குறித்து பேசுகின்றார். பார்க்கலாம். மீண்டும் காப்புறுதி தொடர்பான தகவல்களோடு
லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டிங்கிலிருந்து ஸ்ரீதரன் துரைராஜா அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்களே. வணக்கம் அனைவருக்கும். இந்த கோவிட் தொற்று மத்தியில் இப்பொழுது 2வது அலையின் மத்தியில் பல விடயங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் காப்புறுதி அல்லது ஆயுள் காப்புறுதி தொடர்பாக நிறுவனங்கள் மூலமாக ஏதாவது மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனவா? ஆமாம், காப்புறுதி நிறுவனங்கள் பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் கடந்த 6 மாதங்களில். அதாவது கோவிட்டுக்கு பின்பு உடனடியாக ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் காப்புறுதிகள் வழங்கப்படும் நிபந்தனைகளை தளர்த்தியிருந்தார்கள். அதாவது கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு, அதாவது கோவிட்டுக்கு முன்பு நாங்கள் காப்புறுதி தொகைகள் எடுக்கும்போது ஒவ்வொருவரும் தங்கள் வயதுக்கு ஏற்றவாறும் அவருடைய காப்புறுதி தொகைக்கு ஏற்றவாறும் மருத்துவ பரிசோதனைகள் பல செய்ய வேண்டியிருந்தது. அதிலே முக்கியமாக பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் போன்ற விடயங்களை செய்து அதன் பின்பு அதை பரிசீலனை செய்த பின்பு தான் காப்புறுதி அமலுக்கு வரும். தற்போது வீடுகளில் இந்த நர்ஸ் விசிட் பண்ணி செய்வது மிகவும் கடினமானபடியால் அதற்கான நிபந்தனையை தளர்த்தியிருக்கிறார்கள். அதாவது சில நிறுவனங்கள் 2 மில்லியன் வரை எதுவித மருத்துவ பரிசோதனைகளுமின்றி காப்புறுதிகள் பெற்றுக்கொள்ள முடியும் 50 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு. ஆனால் வயதானவர்களும் $500,000 வரை எதுவித மருத்துவ பரிசோதனையின்றி பெற்றுக்கொள்ள முடியும். இதிலே முக்கியமாக சில நிபந்தனைகளை இணைத்திருக்கின்றார்கள். இது முன்பு இருக்கவில்லை. தற்போது ஒருவருக்கு கோவிட் நோயால் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றதா அல்லது அவர் இந்த ஒன்றாரியோ மாகாணத்தை விட்டு வெளியே கடந்த 15 நாட்களுக்குள் பிரயாணம் செய்திருக்கிறாரா போன்ற கேள்விகளை இணைத்திருக்கிறார்கள். இதிலே நீங்கள் இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டில் போய் அதிக நாட்கள் இருந்திருந்தால் அவர்கள் திரும்பி வந்து காப்புறுதி பெறும்போது முக்கியமாக 15 நாட்கள் வெயிட் பண்ணி அதன் பின்பு தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளை சில நிறுவனங்கள் இந்த நிபந்தனைகளில் வெளிநாடுகளுக்கு போய் மரணம் ஏற்பட்டால் அவர்களுக்கான அந்த எக்ஸ்க்ளூஷன் ஒன்றை போட்டிருக்கிறார்கள் அதிகமாக பிரயாணம் செய்பவர்களுக்கு. எனவே ஒருவர் அடிக்கடி பிரயாணம் செய்பவர்களாக இருந்தால் அது எந்த விதமாகவும் இருக்கலாம். சிலர் வியாபாரத்துக்காக வேறு நாடுகளுக்கு போகிறவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு தேவைகளுக்காக அவர்களுக்கு இந்த கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே நீங்கள் காப்புறுதி எடுக்கும்போது இதிலே 2 கேள்வி இருக்கும். நீங்கள் கடந்த காலத்தில் வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறீர்களா அல்லது கடந்த 15 நாட்கள் ஃப்யூச்சர்லேயே உங்களுக்கு போகிறதுக்கான பிளான் இருக்கிறதா என்பது. எனவே அதற்கான விடைகளை நீங்கள் சரியாக கொடுக்க வேண்டும். முக்கியமாக நீங்கள் இனி வருங்காலத்தில் பிரயாணம் செய்ய இருப்பதை பற்றி தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை. காரணம் அதற்கான நீங்கள் அந்த பிளான் டெஃபினிட்டாக இருக்காது, நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். காரணம் இன்றைக்கு நான் பிளான் பண்ணவில்லை, 1 மாதம் கழித்து பிளான் பண்ணலாம். எனவே நீங்கள் அதற்கான கேள்விக்கு நீங்கள் இல்லை என்று கூடி பதிலளிக்கலாம். நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்கியிருந்தால் சொல்லத்தான் முடியும், நான் நெக்ஸ்ட் மந்த் இந்த நாட்டுக்கு 15 நாளுக்கு போக போகிறோன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பிரயாண சீட்டை வாங்காதவர் அதற்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கேள்விகள் மிக முக்கியமாக கேட்கின்றார்கள். காரணம் கோவிட் சம்பந்தமாக பாதிப்புகள் இருப்பதால். அதேவேளை காப்புறுதிகள் வந்த பின்பு கூட உங்களுக்கு கடந்த 15 நாட்களுக்குள் கோவிட் சம்பந்தமாக அல்லது அது தொடர்பான ஏதாவது அறிகுறிகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது. எனவே இந்த காப்புறுதி எடுக்கும்போது இதுதான் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை காப்புறுதி எடுக்கும் தொகை நீங்கள் 2 மில்லியன் வரை மருத்துவ நிபந்தனைகள் இன்றி பெறக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் மருத்துவ நிபந்தனைகள் என்று கூறும்போது நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், அது முக்கியமானது. மற்றது இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் சரியான பதில் வழங்க வேண்டும். ஆனால் பிளட் யூரின் பரிசீலனைகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நீங்கள் லேபுக்கு சென்றோ அல்லது மருத்துவரிடம் சென்றோ பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எஸ், முன்பு ஒன்று அப்படி செய்வார்கள், இல்லது எங்கள் ஃபேமிலி டாக்டரிடமிருந்து கூடி ஒரு ரிப்போர்ட் எடுப்பார்கள். அப்போ வயதுக்கு ஏற்றவாறு 50 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு 2 மில்லியன் வரை எதுவித ரிப்போர்ட்டும் தேவையில்லை. ஆனால் இப்போ நாங்கள் தற்போது வேறு நோய்களுக்கான மருந்துகள் எதுவாக பாவிக்கப்பட்டிருந்தால் அது சம்பந்தமான தகவல்களை வழங்க வேண்டும். அப்பொழுது அதே வேளையில் அந்த ஃபேமிலி டாக்டரிடமிருந்து அந்த ரிப்போர்ட் எடுப்பார்கள். எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த மருந்தை பாவிக்கிறீர்கள், என்ன தேவைக்கு பாவிக்கிறீர்கள் என்பது. ஆனால் ஒரு மருந்தும் பாவிக்காதவர்கள், வேறு எதுவித பிரச்சனையும் இல்லாதவர்கள் காப்புறுதியை 2 மில்லியன் வரை பெற்றுக்கொள்ள முடியும். இது மிகவும் இலகுவாக இப்பொழுது செயல்பாட்டில் இருக்கிறது. காரணம் இந்த தளர்வு எப்போவும் நீக்கப்படலாம். இந்த கோவிட் நிலைமை முடிவடைந்தவுடன் இப்போ பழையபடி நீங்கள் எல்லா பரிசீலனைகளும் உட்பட வேண்டிய வரும். எனவே இது நல்ல சந்தர்ப்பம். தொகைக்கான அதிகூடிய தொகைக்கு காப்புறுதி வாங்குவதற்கு இது நல்ல சந்தர்ப்பம். அதேவேளை 80 வயதுக்கு உட்பட்ட அனைவருமே ஒரு $500,000 வரை எதுவித மருத்துவ பரிசோதனைகளும் காப்புறுதி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. நன்றி.
We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். நன்றி ஸ்ரீதரன் துரைராஜா. அந்த புதிய கோவிட் இரண்டாவது அலை மத்தியில் காப்புறுதியில் ஏற்பட்ட மாற்றங்கள் தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு. திங்கட்கிழமை ஒரு செய்தி, இது ஒன்டாரியோவிலே குறிப்பாக GTA பெரும்பாகத்தை பொறுத்தவரையில் ஒரு செய்தி வெளிவரலாம். ஏற்கனவே நீங்கள் அறிந்த விடயம், டொரண்டோ, ஒட்டோவா, பீல் மற்றும் யோக் ஆகிய இடங்களில் இரண்டாவது ஸ்டேஜ் 2க்கு பின்தள்ளப்பட்டிருந்தது. உணவகங்களிலிருந்து அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது வருகின்ற திங்கட்கிழமை இன்னும் ஒரு அறிவித்தல் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், கடந்த 7 நாட்களில் 30 புதிய தொற்றாளர்கள், உறுதி செய்யப்பட்ட தொற்றாளர்கள் டுரம் பகுதியிலும் மற்றும் ஹால்டன் பகுதியிலும் உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 2 இடங்களும் ஏனைய ஒட்டோவா, டொரண்டோ, பீல், யோக்கோடு இணைந்து கொள்ளப் போகின்றனவா இல்லையா என்பது குறித்து ஒரு அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற திங்கட்கிழமை தொடக்கம். காரணம், தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீர்களானால் ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் 800க்கும் அதிகமாகவே இந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை இன்னும் கட்டுப்படுத்துவதற்காக இந்த அறிவித்தல் வெளிவரலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த செய்தியை நீங்கள் திங்கட்கிழமை அறிந்து கொள்ளலாம். தொடர்வது நாளை சனிக்கிழமை கனடாவின் ஒரு சில நகரங்களில் காலநிலை எவ்வாறு இருக்கப் போகிறது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றி விலவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 8°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 6°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 10°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0°11°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°16°C. நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 8°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. இது குட் ஈவினிங் கனடா. என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். அடுத்ததாக கலை தொகுப்பு. இன்றைய கலை தொகுப்பு எல்லா இடங்களிலுமே நவராத்திரி வாரமாக இருக்கிறது. பாடல், ஆடல், இப்படி அந்தந்த பள்ளிகளிலேயே ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களோடு ஆன்லைன் மூலமாக பல விடயங்களை முகநூல் வாயிலாகவும் யூடியூப் வாயிலாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
இன்றைய கலை தொகுப்பிலே எங்களோடு சுகல்யா ரகுநாதன் இணைந்து கொள்ளவிருக்கின்றார். சுகல்யா ரகுநாதன் டொரண்டோவை பொறுத்தவரையில் அறியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். சிறு வயதிலிருந்தே பாடல்கள் பாடி வருகின்ற ஒரு பாடகி. கர்நாடக இசையாக இருந்தாலும் சரி, திரை இசை பாடல்கள், மெல்லிசை பாடல்களாக இருந்தாலும் சரி. ஆகவே இசை தொகுப்புகள் பலவற்றையும் வெளியிட்டிருக்கின்றார். பல இசை தொகுப்புகளில் பாடியிருக்கின்றார். இப்பொழுது மாணவர்கள் பலவற்றை உருவாக்கி வருகின்றார் ஒரு ஆசிரியையாக, இசை ஆசிரியையாக. ஆகவே அவருடைய பாடல் இடம்பெறுகிறது, பாருங்கள். ரிக ரிக சரி மத ரிக ரிக சரி மத சரி சதா பத சனித பதசா பதரி சனித பதசா சரி ரிரி மம பபதா பமகரி ச பத நிசா க நிசா பார்வை வீசுவான் உயிரின் கயிறு அவிழுமே ஒரு பார்வை வீசுவான் உயிரின் கயிறு அவிழுமே செவ்விதழ் வருடம் போது தேக தங்கம் உருகுமே உலகின் ஓசை அடங்கும் போது உயிரின் ஓசை தொடங்குமே வானிலா நாளுமே முகிலிழுத்த கண்மோடுமே ஆ சரி க சரி தி சரி ச ச மகரி சரி தி சரி ச ச நி ச க ம பத ப ம கரி ச நி த நி ச நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே கைகன கைகன கனவு ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே கைகன கைகன கனவு என் உள்ளே நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே ஊஞ்சலே நெஞ்சினிலே இது குட் ஈவினிங் கனடா என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். சோலியாவின் மேலும் பல பாடல்கள் யூடியூப்பில் இருக்கிறது, நீங்கள் சர்ச் செய்து பார்த்து ரசிக்கலாம். பிசியை பொறுத்தவரையில், பிரிட்டிஷ் கொலம்பியாவை பொறுத்தவரையில் நாளை தேர்தல் இடம்பெறவிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் குறிப்பாக நவம்பர் மாதம் நடுப்பகுதியில் தான் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த கோவிட் தொற்றின் காரணமாக அஞ்சல் வாக்குச்சீட்டுகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு இந்த முறை ஏற்பட்டிருக்கிறது. அதிகமானவர்கள் தபால் மூல வாக்களிப்பில் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் காரணமாக தேர்தல் வாக்களிப்புக்கு 13 நாட்களுக்கு பின்னரே இதனுடைய முடிவு அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இம்முறை சுமார் 30 தொடக்கம் 35% வரையான வாக்குகள் அஞ்சல், அதாவது தபால் மூல வாக்குகளாகத்தான் இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி, ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் டக்ஃபோர்ட் அவர்கள் மீது, ஒன்டாரியோ முதல்வர் மீது சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு விடயம் என்னவென்றால், இவர் இந்த உணவகங்களை மூடுவதன் காரணமாக பல
தொழில் வாய்ப்புகள் இழக்கப்படுவதாகவும் பல உணவகங்கள் மூடப்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் இன்று இடம்பெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார், முதலில் சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனையின்படி தான் அனைத்தையும் செய்வதாகவும், ஆகவே அதற்கமையத்தான் சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கிறது. தன்னால் எனக்கு மனதுக்கு கடினமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் சுகாதாரம்தான் முதல், அதன் பின்புதான் அனைத்தும் என்று கூறியிருக்கிறார். ஆகவே தனது பக்க நியாயத்தையும் அவர் நியாயப்படுத்தி இருக்கின்றார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அந்த விடயம் கேள்வியாக கேட்கப்பட்ட போது அவர் அந்த பதிலை வழங்கியிருந்தார். இன்னும் ஒன்று, பலரும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த ஸ்பீட் கேமரா குறிப்பாக பாடசாலை ஸ்கூல் ஜோனுக்கு அருகாமையில் தான் இது வைக்கப்பட்டிருந்தது. கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வந்தது. பல்லாயிரக்கணக்கான டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டன. பலர் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3-4 முறை டிக்கெட் பெற்றுக்கொண்டவர்கள் கூட இருக்கின்றார்கள். ஆகவே இதில் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில் 6ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை 15,000 டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்ந்து இன்னும் பல இடங்களுக்கு விஸ்தரிக்கப்படலாம் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கிறது. ஆகவே குறிப்பாக ஸ்கூல் ஜோன் மட்டுமல்ல, இணைய இடங்களிலும் நீங்கள் பல இடங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டிய இடங்களெல்லாம் கூட இப்பொழுது பார்த்தீர்களா 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதற்காக குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விபத்துக்களை தவிர்ப்பதற்காக இந்த முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அடுத்து வருவது கனேடிய நாணய மாற்று விகிதம். பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம். இலங்கை 143.50 இலங்கை ரூபா, இந்தியா 55.75 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.76 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.64 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.03 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. இது குட் ஈவினிங் கனடா. அடுத்ததாக துஷ்யந்தி குணரட்னம் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். இன்றைய கனேடிய செய்திகளோடு பார்க்கலாம். வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் ஒளிபரப்பு.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமா. கனடாவில் கோவிட்-19 தடுப்பூசி தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான நிதியுதவி ஒன்றை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று அறிவித்தார். கனடாவில் தயாரிக்கப்படும் கோவிட் தடுப்பூசிகளுக்கு பிரதமர் ட்ரூடோ இந்த நிதியுதவியை அறிவித்தார். இதற்காக 2 கனேடிய பயோடெக் நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக பிரதமர் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். RCMP ஆணையரை பதவி நீக்கம் செய்யுமாறு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவிடம் கூறப்பட்டுள்ளது. AFN எனப்படும் முதல் குடிமக்களின் தலைவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். RCMP ஆணையர் மீது நம்பிக்கை இழந்துள்ளதாக பிரதமருக்கான கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் 2,11,000க்கும் அதிகமான கோவிட் தொற்றுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்று மாத்திரம் மொத்தம் 2,585 தொற்றுகள் பதிவாகியுள்ளன. கியூபெக்கில் 905, ஆன்டாரியோவில் 826, அல்பர்டாவில் 432, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 223, மனிடோபாவில் 163, சஸ்கச்சுவானில் 33, நியூ பிரன்ஸ்விக்கில் 2, நார்த் வெஸ்ட் டெரிட்டோரிஸில் 1 என்று இன்று தொற்றுகள் பதிவாகின. கியூபெக்கில் 12, ஆன்டாரியோவில் 9, அல்பர்டாவில் 4, மனிடோபாவில் 1 என கோவிட் தொடர்புடைய மரணங்களும் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. நேற்று ஒரே நாளில் அதிகளவிலான புதிய தொற்றுகளின் எண்ணிக்கையை கனடா பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த மார்ச் மாதம் முதல் கனடாவுக்கு வருகை தந்த 3.5 மில்லியன் பேர் தனிமைப்படுத்தல் தேவையில் இருந்து விலக்கு பெற்றுள்ளனர்.
CBSA எனப்படும் கனடா எல்லைச்சேவைகள் நிறுவனத்தின் தரவுகளின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் கனேடிய எல்லை மூடப்பட்டதில் இருந்து 4.6 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் கனடாவுக்கு வருகை தந்துள்ளனர். ஆனால் இவர்களில் கால்பகுதியினருக்கும் குறைவானவர்களே தனிமைப்படுத்தலுக்கு உத்தரவிடப்பட்டனர். ஏனையவர்கள் அத்தியாவசியமானவர்கள் என கருதப்பட்டு தனிமைப்படுத்தல் தேவையில் இருந்து விலக்களிக்கப்பட்டனர். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் நாளை நடைபெறவுள்ள தேர்தலில் இறுதி முடிவுகள் நவம்பர் மாதத்தின் நடுப்பகுதியிலேயே வெளியாகும் என தெரிவிக்கப்படுகிறது. கோவிட் தொற்றின் காரணமாக அஞ்சல் வாக்குச்சீட்டுகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த தாமதம் குறித்து தேர்தல் அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். தேர்தல் வாக்களிப்புக்கு 13 நாட்களுக்கு பின்னரே அஞ்சல் வாக்குகளை எண்ண ஆரம்பிக்க உள்ளதாக தேர்தல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இம்முறை சுமார் 30 முதல் 35% வரை அஞ்சல் வாக்குகள் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு தேர்தலின் இறுதி முடிவுகள் வெளியாகும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தேர்தலில் NDP பெரும்பான்மை அரசாங்கத்தை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக தேர்தலுக்கு முந்தைய இறுதி கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது. ஆர்மீனிய கனேடியர்கள் ஒட்டாவாவில் இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். ஆர்மீனியாவை தாக்க அஜர்பைஜான் படைகளுக்கு துருக்கி வழங்கியதாக கூறப்படும் கனேடிய தயாரிப்பு தொழில்நுட்பத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. துருக்கிக்கு இராணுவ தொழில்நுட்பத்தை ஏற்றுமதி செய்வது குறித்து அதிகாரிகள் கருத்து தெரிவிக்க மறுத்துள்ள நிலையில் இன்றைய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கனேடிய சர்வதேச ஆயுத கட்டுப்பாட்டு சட்டங்களை துருக்கி மீறியுள்ளதாக என்று கூடிய சுமார் 3000 ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். தெற்கு ஒன்டாரியோவில் தொடரும் பூர்வீக நில தகராறுக்கு அமைதியான தீர்வு காண வேண்டிய அவசியத்தை முதல்வர் டக்ஃபோர்ட் வலியுறுத்தினார். கலிடோனில் தொடர்ந்து ஆக்கிரமிப்பை தீர்க்க அமைதியான உரையாடலுக்காக அழைப்பை முதல்வர் விடுத்துள்ளார். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். வணக்கம். நன்றி துஷ்யந்தி குணரட்னம் அந்த கனேடிய செய்திகளுக்கு. வார இறுதி நாட்கள் குறிப்பாக பிசியை பொறுத்தவரையில் தேர்தல் இடம்பெற இருக்கிறது. ஏனைய இடங்களில் அல்பர்டாவை பொறுத்தவரையில் பனிப்பொழிவு இடம்பெற இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக அங்கே பனிப்பொழிவு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே வெளியில் செல்பவர்கள் அவதானமாக செல்லுங்கள். எமது நிகழ்ச்சியில் உங்களுடைய கலைப்படைப்புகளும் இடம்பெற விரும்பினால் நீங்களும் எங்களோடு தொடர்பு கொண்டு அனுப்பி வையுங்கள். அதோடு மறக்காமல் எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கங்களை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு எங்களுடைய செய்திகளை நீங்கள் இணைய நண்பர்கள் உறவினர்களோடும் பகிருங்கள். தொடர்ச்சியாக IPTV முதல் கொண்டு அனைத்திலும் எமது நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை ஒளிபரப்பாகிறது. முற்றுமுழுதாக 100% கனேடிய செய்திகளையும் தகவல்களையும் தாங்கி வருகின்றது குட் ஈவினிங் கனடா. ஆகவே வருகின்ற சனி ஞாயிறு தினங்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களுடைய வீட்டிலேயே உங்கள் குடும்பத்தினரோடு இருங்கள். நவராத்திரி தெரியும், சரஸ்வதி பூஜை, விஜயதசமி எல்லாம் இருக்கின்றன. ஆனால் உங்களுடைய பாதுகாப்பு சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுங்கள். 2 மீட்டர் இடைவெளி, கை கழுவுதல் மற்றும் மாஸ்க் இவற்றை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே மீண்டும் நாங்கள் திங்கட்கிழமை இரவு சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, குட் நைட்.